பாருங்க, இதுதான் என்னுடைய ட்ரீம் பிளேஸ் ஸ்டிச்சிங் கார்னர். இந்த ரேக்கில் தான் நான் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். அதில் ஹூக்கு, ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஊசி அதெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். பட்டன்ஸு இதில் நூல் அடுக்கி வச்சுருக்கேன். நூல் இதில் 2 பாக்ஸ்லேயும் நூல். மேலே இந்த பக்கெட்டில் லேஸ் போட்டு மூடி வச்சுருக்கேன், டஸ்ட் ஆயிரும்னு. பக்கத்தில் அதிலெல்லாம் கட்டிங் கிளாத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்ட்ரிங் அது சம்மந்தமான திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். இதில் பாருங்கள், கம்பியில் பார்பின்லாம் கோர்த்து வச்சுருக்கேன். எவ்வளவோ ஐடியா பண்ணி கடைசியில் எனக்கு இதுதான் செட் ஆச்சு. அங்கே பாருங்கள், பக்கத்தில் கட்டிங்க்காக குண்டூசி மேக்னெட்டில் வச்சுருப்பேன். கட் பண்ணிட்டு அப்புறம் கொண்டாந்து இங்கே வச்சுருவேன். மிஷின் மேலே ஒரு மேக்னெட்டில் மோட்டா ஊசி பிரிக்கிறதுக்கு குண்டூசி எல்லாம் வச்சுருக்கேன். மார்க்கர்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால அந்த பேங்கிள் பாக்ஸில் இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். மார்க்கரு, சிங்கிள் கைடெலாம் போட்டு வச்சுருப்பேன். அவ்வளோதான். இங்கே நான் உட்காந்து தைப்பேன். அது கீழே பாருங்கள், ஒரு கவரில் வேஸ்ட்டு கிளாத்லாம் வச்சுருக்கேன். அதை அப்புறம் டோட்டலாக சேர்ந்தோன்னே தூக்கி போட்டுருவேன். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுச்சு ஒன்று ரெடி பண்ணி மாட்டியிருக்கேன். யூடியூப்பில் பார்த்தா அதை ரெடி பண்ணேன். ஸ்கேலு, பைப்பிங் த்ரெட்டு, எலாஸ்டிக்கு, சிசரு, மார்க்கரு, இந்த மாதிரி டைலரிங் தேவையான எல்லா ஐட்டம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இவ்வளோதான். வீட்டில் ஹாலில் ஒரு கார்னரில் வச்சுருக்கேன். என்னோடய ட்ரீம் பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றிகள், சந்தோஷம்.